नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। आइए बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। अंजुमन हिमायत इस्लाम से संबंधित अपनी शिकायतों की सूचना नए प्रशासकों को दे सकते हैं। अंजुमन हिमायत और इस्लाम के नए पदाधिकारियों की बैठक त्रिची मरक्कड़ा बस्ती के पास एक स्थान पर हुई। बैठक की अध्यक्षता मोहम्मद कमरुद्दीन ने की। सचिव अब्दुल रज्जाक, कोषाध्यक्ष अब्दुल कलाम, उपराष्ट्रपति सकुल हामिद और उप सचिव अबुदाहिर उपस्थित थे। सलाहकार पुची राज मोहम्मद, सदस्य अबीबुल्लाह, शेख मोहम्मद गौस और अन्य नए पदाधिकारी उपस्थित थे। उन्होंने नए प्रशासकों के चुनाव के लिए वक्फ बोर्ड के अध्यक्ष नवाज गनी और वक्फ बोर्ड के सदस्यों को भी धन्यवाद दिया। अरियमंगलम, त्रिची में एक संवाददाता सम्मेलन में बोलते हुए अंजुमन हिमायत, इस्लाम स्थान को वक्फ को सौंप दिया गया है और प्रशासकों को चुना गया है, इसलिए अगर इस स्थान के बारे में कोई समस्या है तो लोग नए प्रशासकों से मिल सकते हैं और अपनी शिकायतें व्यक्त कर सकते हैं। और नए प्रशासन की ओर से एक मदरसे की स्थापना की। गरीब छात्रों को शिक्षा ऋण और विवाह सहायता सहित हर संभव सहायता की व्यवस्था करने का निर्णय लिया गया है। उन्हें नए प्रशासकों को अपना समर्थन जारी रखने के लिए कहा गया है। त्रिची से मुख्य संवाददाता वी बालाजी की रिपोर्ट। இந்த அஞ்சுமன் நகரில் வந்து பார்த்திங்கன்னா ஏழை எளியோருக்காக இந்த திட்டம் வகுத்தப்பட்டு எல்லாத்துக்கும் மனைகளை பிரித்து கொடுத்துருக்கோம். இந்த மனைகளிலேருந்து புதுசாக வந்த நிர்வாகிகள் யார்கிட்டையும் பணம் கேட்குறாங்க, பணம் அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. யார்கிட்டையும் ஒரு பைசா கூட வாங்கக்கூடிய ஆள் யாரும் கிடையாது. ஏன்னா இது கையிலேருந்து செலவு பண்ணக்கூடியவங்க தான் எல்லாருமே இருக்கும். யாருக்காகவும் இந்த மனைதாரர்கள் யார்கிட்டையும் ஒரு பைசா கூட கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வாடகையை மட்டும் கொடுத்தா போதும். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க வாடகைதாரருக்கு என்னென்ன வசதி வேணுமோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்கோம். பணங்கள் யாருக்கு கொடுத்தாலும் நன்கொடையாக ரசீது பெற்றுக்கொண்டு கொடுக்கலாம். சும்மா யாரும் தர வேண்டியதில்லை. யாருக்கும் எந்த பண பரிமாற்றமும் எப்போதும் யாரும் செய்ய வேண்டியதில்லை. இந்த அஞ்சுமன் நகரை பொறுத்தவரை இது ஏழை எளியோர்கள் பயன்பட முக்கியம். எல்லா மனைகளுமே ஏழை எளியோருக்கு பயன்படுறதுக்காக போடப்பட்ட மனை. இதில் யாருக்கும் எந்த காலத்துலேயும் பணம் கொடுக்கல் வாங்கல் யாருக்கும் தேவையில்லை. வாடகையை மட்டுமே செலுத்தினா போதுமானது. பொதுமக்கள் ஒரு காலம் பாதிக்கப்பட மாட்டாங்க. பொதுமக்கள் இதில் வாங்கினவங்க யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாடகை மட்டும் கரெக்டாக அந்த பழைய பத்திரத்தை கொண்டாந்து காமிச்சு புதுப்பிச்சுக்கிட்டு வாடகை மட்டும் கட்டிக்கிட்டுக்கலாம். எந்த அச்சமும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. 283 பேருக்கு அந்த மனைகள் ஒதுக்கப்பட்டது. கரெக்டாக வாடகை செலுத்தி அவங்க பயன்பாட்டுக்கு வைத்துக் கொள்ளவும். அதை நாங்கள் விசாரிச்சுட்டு வரோம். அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட நாங்களே கேட்குறோம், உங்களுக்கு வசதி இருக்குது, நீங்கள் ஏழை எளியர் கொடுங்க அப்படின்னு நாங்களே சொல்கிறோம். அவங்களும் சில பேர் கொடுக்குறது ரெடியாக இருக்காங்க. ஏன்னா இது முழுக்க ஏழை எளியர்களுக்காண்டி தான் இந்த மனை பிரிக்கப்பட்டது. இந்த வக்ஃபே அதுக்குள்ளது தான். சார், இது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமா மற்ற ஜாதிகளுக்கு? இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் அந்த வக்ஃபே. ஆனால் மற்ற உதவி திட்டங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். பொதுமக்கள் நீங்கள் சொன்னதுனால கேட்குறேன். இல்லை, பொதுமக்கள்னா அதாவது இல்லை கரெக்ட் கேட்டேன். வருமானங்கள் அனைத்து தரப்பிலும் கொடுக்க. ஒரு விஷயம் அதாவது இந்த மனைகள் எல்லாமே இஸ்லாமியர்களுக்காக ஒதுக்கப்பட்டது. ஏன்னா அதில் வந்து பள்ளிவாசல் மதரசா எல்லாமே அதில் இயங்கிக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன, சமூக மக்கள் வந்து ரொம்ப அடிப்பட்ட மக்கள் அந்த ஏரியாவில் இருக்காங்க. எல்லா ஏரியாவும் திருச்சி மாநகரில் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் உண்டு. ஆனால் அதில் உள்ள பணங்களை எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். மருத்துவ உதவி திட்டம், திருமண உதவி திட்டம், மற்ற திட்டங்கள்லாம் நம்ம எல்லாத்துக்கும் கூட அதுக்குள்ளே எலிஜிபிலிட்டி நம்ம தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து ஜாதி மதம் போதமின்றி தான் இதை உதவி செய்கிறதுக்கு தான் இந்த ட்ரஸ்ட்டு. ஆனால் அந்த மனைகளை பொறுத்தவரை இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அது ஒதுக்கப்பட்டு. காரணம் என்ன, நிறைய பேர் கிட்டத்தட்ட திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000-20,000 குடும்பம் இருப்பாங்க. ஆனால் இது வெறும் 283 தான். அது மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்குறதுக்கான திட்டங்கள் நாங்கள் செஞ்சுருக்கோம். அப்போ எல்லா மக்களுக்கும் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளை ஏக்கர் கணக்கில் வாங்கி கொடுக்க ரெடியாக இருக்கும். அது இந்த ட்ரஸ்ட்டு செய்ய வாய்ப்பு இருக்குது. அது இப்போதைக்கு இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும். இன்னும் ஒன்று சொல்லிடுறேங்க. மொத்தம் வந்து இதில் 38 பேர் இந்த மனுக்கள் போட்டிருந்தாங்க. இந்த 38 பேரில் வந்து வக்ஃப் போர்டு மூலியமாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் இந்த 8 பேர். இந்த 8 பேர் போக வர முடியாத ஒரு சில நபர்கள் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக வந்திருக்க நிர்வாகங்கள் பணத்தின் அடிப்படையில் பணம் கேட்டு இது பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு சில நபர்கள் அவங்களே முன்னிறுத்தி 1 கோடி ரூபாய் கேட்டதாக 1.5 கோடி கேட்டதாக அவங்களே முயற்சி பண்ணி அந்த அவங்களே அனுப்பி பேச விட்டு ஆடியோ ரெக்கார்ட்லாம் பண்ணி கொட்ட போனால் அதுக்கு காவல் நிலையமும் அணுகணும். காவல் நிலையத்தில் அணுகும் போது வந்த நபர் காவல் ஆய்வாளர் அவங்களும் கேட்டுட்டு என்ன சொன்னாங்கன்னா, இதுதான் முதல் பதிவு. அப்போ அந்த பதிவில் அவரே வந்து நானாக தான் வந்தேன், யாரும் அனுப்பவில்லை, என் சொந்த விருப்பத்தில் வந்திருக்கேன்னு சொல்லி அவரே பதிய வச்சிருக்கிறாரு. அதையும் மீறி இப்போ 2வது போகும்போது அந்த நபருக்குள்ள என்ன பேச்சு வழக்கமாக உள்ளது பேசிட்டு இல்லை இவங்க தான் அனுப்புனாங்கிற மாதிரி ஒரு நபரை குறிப்பிட்டு இந்த 8 பேரில் ஒரு நபரை குறிப்பிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் ஆய்வுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க முதல் வார்த்தைகள் தான் பதிவானது. நீங்கள் நானாக தான் வந்து அந்த ஆடியோவில் 18 நிமிஷம் பேசக்கூடிய ஆடியோவிலே வந்து 8 முறை வந்து நானாக தான் வந்து அவரே பதிய வச்சிருக்கிறார்.
இது எதுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன்னா, இன்றைக்கி இந்த மீதி இருக்கிற நபர்களில் ஒரு சில நபர்கள் நிர்வாகத்துக்கு வர முடியாத காரணத்தினால காழ்ப்புணர்ச்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மேலே அவதூறை பரப்பும் விதத்தில் பல விதங்களில் பல கோணங்களில் அவதூறுகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பேருக்கு களங்கம் விளைவிக்கிறாங்க. இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே பொது வாழ்க்கையை முன்னிறுத்தி வந்தவங்க தானே தவிர பணத்தின் நோக்கத்தில் யாரும் வர கிடையாது. அப்படி ஒருவேளை அவங்க சொன்ன குற்றத்தை நிரூபணமானால் அதுக்குண்டான விளக்கங்கள் கொடுக்க தயாராகவும் இருக்கிறோம். அதன் அடிப்படையில் ஒரு சில அவதூறுகள் வரதான் செய்யும். அது பொது வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு தெரியாத எவ்வளோ பார்த்துருப்பீங்க, சந்திச்சிருப்பீங்க. அப்படி இருந்தாலும் அதுக்கும் விளக்கம் தர தயாராக இருக்குங்கிறது இதன் வாயிலாக தெரிவிச்சுக்கணும். அதாவது இந்த வக்பு 8 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க இல்லையா, இந்த 8 பேர் சிறப்பாக செயல்படுறதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு எடுக்கணும். இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிர்வாகத்தை வக்பு தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அந்த 8 பேரையும் செயல்பட விடணும். செயல்பட்டால் தான் அந்த வக்பு டெவலப் பண்ண முடியும். அதனால் எல்லாத்தையும் எங்களுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும்னு இதன் வாயிலாக கேட்டுக்கொள்ளப்படுது. ரெண்டாவது, இந்த ப்ரெஸ் மீட்டிங் முக்கியமாக எதுக்கு வச்சதுன்னா, பணங்கள் வாங்கினதாக நிறையா மீடியா, அதாவது சமூக வலைத்தளங்களை பரவிட்டு இருக்கு. இப்போ நாங்கள்லாம் கையிலேருந்து எல்லாருமே எடுத்து செலவு பண்ணுறோம். ஏன்னா இது எடுத்து செலவு பண்ணுறவங்க தான் இந்த நிர்வாகத்துக்கு வர முடியும், எல்லாரும் வர முடியாது. அதனால் இது மாதிரி ஒரு கெட்ட பேர் உண்டாகக்கூடாது. ஏன்னா நம்ம 8 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க வக்புல போர்டுலன்னா, அவங்க பல பிரச்சனைக்கு மத்தியில் பல குழப்பத்துக்கு மத்தியில் தான் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ இந்த 8 பேருமே நாங்கள் வந்திருக்கோம், எல்லாம் ஒரே டீம் கிடையாது. இவங்க பல பேர் எல்லாருமே போட்டது தான். அதில் எல்லாருமே தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம். இது இப்போ ஒன்றும் சேர்ந்துக்கிட்டோம். ஏன்னா கோச்சில் நாங்கள் என்ன பண்ணோம்னா, ட்ரெயினில் போகையில் எல்லாரும் ஏறுவோம், ஒன்றா போயிட்டுருப்போம். அந்த மாதிரி தான் பல தரப்பட்ட முறையில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து செயல்றதுக்கு ரெடியாக இருக்கும். அதனால் இதில் யாரையும் குற்றம் சொல்லியோ தவறு சொல்லியே இல்லாமல் டெவலப் பண்ணுறது எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரணும். யாரும் எந்த காலத்துலையும் ₹1 கூட பணம் கொடுக்க மாட்டோம். இப்போ நீங்கள் இன்கேஸ் கேட்டாங்கன்னு சொன்னால், நாங்கள் ஆஃபீஸ் வேறு இருக்கோம், தலைவர் செயலாளர் இருக்கோம், துணைத் தலைவர் இருக்கார், துணை செயலாளர் இருக்காங்க. எல்லாத்தையும் நீங்கள் உடனே ஃபோன் பண்ணிடல, நேராகவே எங்களை பார்த்து சொல்லலாம் இவங்க பணம் கேட்குறாங்க. யாரும் கேட்கக்கூடிய ஆள் கிடையாது, 100% கேட்க மாட்டாங்க. இன்கேஸ் அப்படி இருந்தால் நீங்கள் நேரடியாக கேட்கலாம். ஏன்னா இது ஏழை எளியவர்கள் பயன்படுத்துகிற போய் பணம் எப்படி கேட்குறது? நம்ம தான் அவங்களுக்கு கையிலேருந்து கொடுத்து கட்டுறதுக்கோ வேறு என்ன உதவியோ செய்யணும். அதனால் இந்த ப்ரெஸ் மீட்டிங் முக்கியமாக போட்டது காரணமே, நாங்கள் எல்லாம் செயல்படுத்துறதுக்கு இடையூறு பண்ணாமல் எல்லாருமே ஒத்துழைப்பு தரணுங்கிற நோக்கத்துக்கு தான் இது பண்ணுறோம். சார், ஏற்கனவே 2 லட்சம் ரூபா கொடுத்து இடத்த வாங்கிட்டாங்க. அதுக்கு ஏற்கனவே உள்ள நிர்வாகி எழுதி கொடுத்துருக்காரு பத்திரத்தில். அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது முன்னால் நிர்வாகிகள் இதை ஒரு நல்ல எண்ணத்தில் நோக்கத்தில் தான் அந்த வக்பு அந்த ட்ரஸ்ட்டில் உள்ளவங்க செஞ்சுருக்கிறாங்க. தலைவராக இருக்கட்டும், அதில் உள்ளிட்ட அத்தனை பொறுப்புதாரியும் செஞ்சுருக்காங்க. ஏன்னா இந்த இடத்த எப்படி இருந்த இடத்த இவங்க எல்லாம் டெவலப் பண்ணி கொண்டு வரணும் நோக்கத்தில் தான் அவங்க அதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் சில பேருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி என்னென்ன அமௌண்ட்டு வாங்கினாங்கிறதெல்லாம் எங்களுக்கு கரெக்டாக தெரியாது. ஏன்னா எங்களுக்கு கவனத்தில் உள்ளவங்க வாங்கியிருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அந்த இடத்த மனையை டெவலப் பண்ணுறதுக்கு மண் அடித்து, அது ஏன்னா கொஞ்சம் பள்ளமாக இருக்கும், மண் அடித்து பல வகையில் நடந்திருக்கு. அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய ஒரு சில பேர் கூடுதலாக அமௌண்ட்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க நிர்வாகத்தில் கொடுத்தது 2000 ரூபா மட்டும் ரசீது வாங்கியிருக்காங்க. 2000 மட்டும் வாடகை எக்ரிமெண்ட் போட்டு வாங்கியிருக்காங்க. முறைப்படி டிடி கொடுத்து அதை அவங்க வாடகைக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு, 25 பைசா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாடகை. திருச்சி மாநகரத்தில் தர வாடகைக்கு எங்கேயுமே கிடையாது. 25 பைசாவுக்கு 2019 கொடுத்துருக்குறாங்க. அதனால் இது வக்புடைய நோக்க நிர்வாகிகள் முன்னால் கரெக்டாக செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இதில் இப்போ வக்புக்கு பணத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டுக்கு 2000 வீதம் தான் எக்ரிமெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி 35, 45 அது மாதிரி உள்ள பணங்கள்லாம் இங்கே வரல. ஆனால் பலரும் பல மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்னாலும் கம்மியாக சொல்கிறாங்க. ஒரு சிலர் 4 லட்சம்னு சொல்கிறாங்க, ஒருத்தங்க 1.5 லட்சம் சொல்கிறாங்க. நாங்கள் எங்கள்கிட்ட என்ன கேட்குறோம்னா, நீங்கள் பணம் எவ்வளோ கொடுத்தீங்களா ரைட்டு, நீங்கள் வாடகை, அதாவது இந்த தர வாடகைக்கு எடுத்து வீடு கட்டுறது தான் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் வீடு கட்டுங்க, அவ்வளோதான். 2000 எங்களுக்கு கணக்கில் கொடுக்கல அதிகாரி, இன்னும் இதுவரையும் அந்த பணம் தரல அதிகாரி. தரல சொல்லுங்க. இல்லை அது அதாவது அந்த கொடுக்கப்பட்ட பணங்களை பேங்க்கில் டெபாசிட் ஆகி அது ஒரு அக்கௌண்ட்டில் இருக்குது. அது அவங்க அக்கௌண்ட் சப்மிட் பண்ணுவாங்க. ஏன்னா எங்கள்கிட்ட வக்பு வாரியத்தில் கொடுக்கல, இவங்க வக்பு வாரியத்துன்னு கொடுத்த அமௌண்ட்டு தான் இருக்குது. அந்த கணக்குலாம் எங்கள்கிட்ட வரல. ஆனால் பணம் இருக்குது, அது அந்த கணக்கு கொடுப்பாங்க இருக்குது. ஏன்னா அது